ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் ஃபவுண்டன் ஆஃப் யூத் இந்த படத்துடைய ரிவ்யூ நான் பார்க்க போகிறோம். இந்த படம் இன்னும் தமிழில் வெளிவரல. இப்போ தேட்டரில் இங்கிலீஷில் மட்டும் வெளிவந்திருக்கு. இது ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசிக்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஃபவுண்டன் ஆஃப் யூத் அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா, இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு வயசே ஆகாது. நம்ம உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுவாக சரியாயிக்கும். அப்படியாப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கள் டீம் களத்தில் இறங்குவாங்க. அதாவது ஒரு 7 ஓவியம், அந்த 7 ஓவியத்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த ஓவியத்தை எடுத்து அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம குழு இருக்கும் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கோடுவேடு இருக்கும். அதை அந்த கோடை இவங்க சரி செஞ்சு அந்த இடத்துக்கு போகணும். இதுதான் இந்த படத்துடைய கண்டென்ட்டு. இப்போ நம்ம ஹீரோக்கள் டீம்லாம் சேர்ந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அப்படி இவங்க மட்டும்தான் அந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத் ட்ரேஸ் பண்ணுறாங்களா, இவங்க கூட சேர்ந்து ஒரு 3 குரூப் அவங்களும் வருவாங்க. ஒருத்தர் போலீஸ்காரர். அவங்க பார்த்தா அந்த ஓவியம்லாம் காணாமல் போச்சுன்னு உடனே அவங்களோட தேடுவாங்க. இப்போ இவங்ககிட்டருந்து தான் தப்பிச்சு அவங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ அவருடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஓவியத்தை கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு அதில் இருக்கிற மேட்டரை அப்படியே அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகும். அதெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கடைசி வரைக்கும் ஹீரோ அப்படி சுற்றிட்டே இருப்பார். ஒவ்வொரு இடமும் அவர் எந்த மாதிரி எடுக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போவாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்தது. ஸ்டோரியுமே ஓரளவுக்கு ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரியாக இருக்குது. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஆகட்டும், அவங்க துரத்த போலீஸ்காராகட்டும், இப்படி எல்லாத்தோடைய கேரக்டருக்கும் ஈக்குவல் வைஸ் கொடுத்து எழுதியிருக்காங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு எஃபெக்டோட அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் செம்மையான ஒரு பிஜிஎம்மும் கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில சீன்ஸில் லேசியாக இருக்குது. குறிப்பாக அந்த ஹீரோ போய் ஒவ்வொரு ஓவியத்தையும் எடுத்துகிட்டு வருவார். பயங்கரமான பாதுகாப்புலாம் இருக்கும். அதையும் தாண்டி இவர் லேசியாக எடுத்துகிட்டு வருவார். அந்த சீன்ஸில் இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொடுத்துருக்கலாம். லேசியாக கொடுத்ததுனால படம் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாத விட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எல்லாமே. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.